ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் பீர்க்கங்காய் துவையல் தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நெய் ஊற்றி நல்லா சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வறுத்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நான் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் சேர்த்துக்கிறேன். 2 பீர்க்கங்காய் சேர்த்துருக்கேன். தோலை ரொம்ப க்ளீன் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தோல் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு தக்காளி போதும். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த துவையல் சுட சாதத்தில் போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பீர்க்கங்காய். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு, அதை இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கின பீர்க்கங்காயும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்கிறப்பையே 9 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீரகம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை அரைச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பீர்க்கங்காய் வெந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ துவையல் அரைச்சிட்டாச்சு. இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், உளுந்து, கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் காஞ்ச மிளகா 3 கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலையில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச துவையல் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ உப்பு போட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் துவையலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடியான துவையலை சுட சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.